சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் அரைச்ச வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்குங்க. ஒரு 4 வெங்காயம் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூட தக்காளி அரைச்சி வச்சேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் வேக வச்சு வச்சுருந்தேங்க, வெள்ளை பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியோட இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வெள்ளை பட்டாணி நான் வேக வச்சுருந்தேன். இதெல்லாம் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ சால்னாக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்குங்க, அதை நான் கையாலே மசிச்சுக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பட்டாணி வேக வைக்கும் போதே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பட்டாணி வேக வச்ச பட்டாணியை ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்றேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலை தூவிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சால்னா தண்ணியாக இருக்கணும். ஆனால் இப்போ நான் இது கெட்டியாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் 10 நிமிஷம் நம்ம வேக விடணும். தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சுன்னா சால்னா ரெடி ஆகிடுங்க.